வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதில் கூட 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கெல்லாம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான ஆன்சர் பார்க்கலாம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 1 மார்க் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1 மார்க்லாம் படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், பொட்டாசியம். ஸோ தமிழ் மீடியத்துக்கும் ஆன்சர் இருக்குது. பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட் அலுமினியேட்னு சொல்லுவோம். அதே மாதிரி பின்னொற்றில் எது வலிமையான அமிலம்? இந்த 1 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஆப்ஷன் சி HCl வராது. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா HI தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ HClன்னு சொல்லி நிறையா கைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பின்வரொன்றில் sp3 இனக்கலப்பு இல்லாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தோன்னா ஆப்ஷன் இ, அதாவது உலர் பனிக்கட்டி ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆர்என்ஏவில் காணப்படும் பிரிமிடின் கரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்என்ஏவில் காணப்படும் பிரிமிடினுடைய கரங்கள் எப்படி இருக்கும்? 5th கொஷினுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் சி, சைட்டோசின் யுரோசில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி சைட்டோசில் யுரோசில் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அஸ்பிரின் என்பது எதால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. 6th அஸ்பிரின்கிறது பார்த்தீங்கன்னா அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். ஆப்ஷன் பி அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆனது ஆக்சாலிக் அமிலத்தை ஆக்சினேற்றம் அடைய செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7க்கு கரெக்டான ஆப்ஷன் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு 8 அனிலினானது அஸ்டிக் அமில நீரிலுடன் வினைப்பட்டு கொடுக்கும் விளைபொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8க்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9th கீழ்கண்டவற்றில் எது நீரார் பகுப்படையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9க்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? சோடியம் குளோரைடு. இதான் கரெக்டான ஆன்சர். இது நல்லா படிச்சுக்கோங்க. பின்வரும் மின்கலன்களில் எவை முதன்மை மின்கலமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ 10ஆவதுக்கு பார்த்தீங்கன்னா முதன்மை மின்கலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் 1-4 தான் கரெக்டான ஆன்சர். அதாவது 10க்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரோமன் 1 and 4 கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி 11க்கு பார்த்தீங்கன்னா அஸ்டின்லேருந்து சைனோஐட்டின் உருவாகும் வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11க்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கருகவர் சேர்ப்பு வினை. ஆப்ஷன் சி. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வினையின் வினைவேக மாறிலி மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ 12க்கான கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வகை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் முதல் வகை ஃபஸ்ட் ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். மின்னார் பகுத்தல் முறையில் காப்பரை தூய்மையாக்குதல் பின்னொன்றுள் நேர்மின்னாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 13க்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தூய்மையற்ற காப்பர், இம்பியூர் காப்பர் தான் கரெக்டான ஆன்சர். 14 இரும்பு வினைவேக மாற்றின் செயல்திறனை அதிகரிக்கும் சேர்மம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 14க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ Al2O3. Al2O3 ஓரியனிய ஆல்கஹாலின் ஆக்சினேட்டர் ஆல்டிகேட் உருவாக்கும் நிலை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஷின் பேப்பருடைய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கம்பல்சரி ரொம்ப முக்கியம். 6x12 காற்றில்லா சூழலில் வறுத்தல் என்றால் என்ன? போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட்டாக மாற்றுவாய்? கந்தக அமில ஒரு நீர்நீக்கி காரணி. பொது அயனி விளைவை எடுத்துக்காட்டணும்னு எழுதுக. ஸோ அது கீழே கோல்பே வினை கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் அமைப்பை விவரி. எதிர் உயிரிகள் என்றால் என்ன? ஆன்டிபயோட்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 24 கம்பல்சரி பார்த்தீங்கன்னா வினைவேக வகை என்றால் என்ன? வாட் இஸ் ஆர்டர் ஆன் ரியாக்ஷன்? அதே மாதிரி 3 மார்க் ஹீலியத்தோட பயன்கள், அலுமினிய கனசதுரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அருணிய சமன்பாட்டினை எழுதி அதில் இடம்பெற்றுள்ள விளக்க. இது ரொம்ப முக்கியம், நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரினிய அமில் கார்பன் டை செயல்படும் வினைப்பிரிப்பு எழுதுக. பெப்டைடு பிணைப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கனிமம் தாது நல்லா படிச்சுக்கோங்க. காப்பர் பிரித்தெடுக்கும் செயல்முறை, போரிக் அமிலத்தின் பயன்கள், சிலிக்கேட்டுகள் என்றால் என்ன, லாந்தனைடு குறுக்கம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இரட்டை உப்புக்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கால்வானிக் மின்கல குறியீடு, கோல்டியன் என்றால் என்ன, டிஃபைன் கோல்டு நம்பர், எக்ஸ்பிளைன் த கால்வானிக் செல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ மேலே பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் இது பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கெமிஸ்ட்ரி 2024 12th கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ, இந்த ஆன்சர் கீழே இருக்க மாதிரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின் ரிப்பீட் ஆகும் பட்சத்தில் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா கீ பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணி காட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி
பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இது ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர். 33லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க போன டைமு. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் இருக்கா. டபுள் சால்ட் எக்ஸ்ப்ளனேஷன், டபுள் சால்ட் எக்ஸாம்பிள், கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள், கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த மாதிரி தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அழகாக நீட்டாக வந்து கீ ஆன்சர் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்த இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர், கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் மீடியம் பிஜி கீ ஆன்சர் இருக்குது. இந்த கீ ஆன்சர் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணோம். ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய 12th கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கீ ஆன்சரை ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த கீ ஆன்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.